ஹாய் ஜவான்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சென்னையை ஃபுல்லாக பார்க்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக சென்னையை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஷார்ட்ஸ்லேருந்து காமெடி மொக்க வீடியோ இல்லை காமெடி வீடியோ இல்லை எல்லாமே சரி, ரேபிட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படின்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம சல்லுன்னு போகும்போது டிராஃபிக் நம்ம குறுக்கா வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சென்னையில் பொறுத்தளவுக்கு சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னன்னா டிராஃபிக். இந்த டிராஃபிக்கை தாண்டி போட்டு நம்ம பாதி ஜென்மம் அழிஞ்சிரும். நமக்கு டைமிங் வேஸ்ட்டு, அப்புறம் பெட்ரோல் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டுங்க இந்த டிராஃபிக்னால. இந்த டிராஃபிக் பற்றி நம்ம ரேப்பிடோ ஓடும்போது பேசலாம், இப்போ வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். சர்ச்சு வியூ தான் வேற லெவல். அங்கே சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, வியூக்காக போவாங்க, எல்லாரும் போவாங்க. மூக்குத்தி இல்லைனாலும் என்ன மூக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு சரியான மூக்கு. லிப்ஸ்டிக் எல்லாம் பார்த்து போறான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஓகே, மனசை வந்து வளையப்படுத்துது. நம்ம வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். அதாவது என்ட்ரி ஆயிடுச்சு, சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு என்ட்ரி ஆயிடுச்சு. இங்கே வந்து கிறிஸ்டின் மட்டும் இல்லை, எல்லா மக்களும், ஹிந்து முஸ்லீம் எல்லா மக்களும் வருவாங்க. ஏன் அப்படின்னா வியூ அந்த ஒரே இடத்துல சென்னையை ஃபுல்லாக பார்க்கலாம். ஏர்போர்ட்லேருந்து சரி, டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? மிலிட்ரி கேம்பஸ்ஸு, மிலிட்ரி கேம்ப்பு, மிலிட்ரி அந்த ஏரியா எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, மிஸ் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் நல்லது நடக்கும். ஸோ வண்டியை பார்க் பண்ணியாச்சு. வண்டியை பார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டோக்கன் 10 rupees டோக்கன் பைக்குக்கு. ஸோ 2 bike 20 rupees கொடுத்து வாங்கியாச்சு. கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம மேலே போக போகிறோம். வாங்க மேலே போகலாம். ஸோ பெரிய மலை தான் அது. ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்தாலும் இந்த ஏறின மலைக்கு இது ஃபுல் இந்த அளவுக்கு கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து ரைட்டாக தான் ஏறணும், ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. ஸோ இங்கே காட்டுறேன் வாங்க. அங்கே போகணும். ஸோ அங்கே போகலாமா? ரெடி கோ. ஓகே, அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு போகலாம். பெரிய ஸ்டாச்சு, அந்த கிறிஸ்டின் ஜீசஸ் கம்பம் வேற லெவலில், இந்த கோல்டன் கலர் பெயிண்டில் வேற மாதிரி இருக்குது. அது நம்ம பார்த்துட்டு கடைசியாக வியூஸ் போகலாம். அதுமாதிரி கீழே கோயில் இருக்குது. இந்த கோயிலுள்ளேயும் பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு காமிச்சு மாட்டேன், நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா கிண்டி போகிற வழியில தான் இருக்குது சென்ட் தாமஸ் வந்து. நீங்கள் வந்து கூகுள் மேப் போடலே போதும், ஈஸியாக வந்துடலாம். இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு ரேபிடோவிலேருந்து, சென்னையை பற்றி. அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் வரப்போகுது. அதனால் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வரணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சென்னைன்றது ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி அப்படின்றத நான் வந்து ரேபிடோ பேச சொல்கிறேன். இப்போ வேண்டாம், இப்போ வந்து நம்ம சென்னையை பற்றி பார்க்கலாம். சென்னை உள்ளெல்லாம் பேசும்போது நம்ம வந்து ரேபிடோவில் பேசலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து சர்ச்சு கோவில் இது. அதாவது சொன்ன கீழே அந்த வியூ பேட்டர்ன் கீழே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் படுத்துருக்காரு. இப்போ நிறையா எழுதியிருப்பாங்க, நிறைய வடிவங்கள், கடிதங்கள் இப்படின்னு ஏகப்பட்டிருக்கு. ஸோ நான் வியூ தெரில. ஸோ நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அதுமாதிரி உங்களுக்கு புனிதமும் கிடைக்கும். அது பார்த்த மாதிரியே இருக்கும் சென்னை ஃபுல்லாகவே. ஸோ நம்ம நண்பர் தான் வந்து கூப்பிட்டு போயிட்டு நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்து நம்ம வந்து அவங்கள்ட்ட காமிக்க வந்தாச்சு. சொன்னோம் இல்லையா, அந்த கடிதங்கள் வடிவங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அது ஜீசஸோட ஹிஸ்ட்ரியாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் மேலேறி அந்த வியூவை பார்க்க போகிறோம். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான ஏரியா. அந்த இதுலேயே முக்கியமான ஏரியா தான். இங்கே இதுக்காக வராங்க எல்லாருமே. சர்ச்சை பார்க்கணும் வரல யாருமே, ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே எங்கே இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாமே எங்கே இருக்காங்க. அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து கோவிலில் போய் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கோவிலில் போனோம், அடுத்ததான் வந்து நம்ம வியூ பார்க்க வந்தாச்சு. சரிங்களா? ஃபஸ்ட் வந்து எங்கே போனோம், கோவிலை சாமி வாங்கிட்டு தான் வந்து நம்ம வந்து வேறு இடத்துல என்ஜாய் பண்ண போனோம். ஏன்னா வந்து கடவுள் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. ட்ரஸ்ட் தி காட், பிலீவ்ஸ் தி காட், வைப் வித் காட். ஓகே, ஸோ பாருங்கண்ணே, ஃபுல் சென்னை தெரியுதா, கோல்ஃப் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த வச்சு சங்கம் அடிப்பாங்க, அந்த ஹோட்டலில் போவோம், அந்த மாதிரி ஏரியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், சென்னை ஃபுல்லாக பில்டிங், மரத்தையே காணோம். ஓகே, மரங்கள்லாம் இருக்குது. ஓகே தான்ப்பா, சென்னையில் மரங்கள்லாம் இருக்குது, தப்பு இல்லை, ஓரளவுக்கு இருக்குது.
ஆனால் சும்மா சும்மா ஓடாது. ஒன்று பில்டிங் சொல்லிட்டு சென்னையில் நிறைய மரங்கள் இருக்குது. நல்ல ஒரு ஏரியா. ஆனால் ஒரே மைனஸ் டிராஃபிக் தான். சரிங்களா? சரி விடுங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பேசுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோலேருந்து எல்லா உங்களுக்கு ஏரியாவும் கவர் பண்ணியிருப்பேன். இன்னும் சில ஏரியா உங்களுக்கு மெயினாக பார்க்கணும் காட்டணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நிமிஷம் வீடியோ வரும், ஷார்ட்ஸும் வரும், வீடியோ வரும். பிரச்சனை இல்லை. இந்த என்னால் முடிஞ்ச 6 மினிட்ஸில் எந்தளவுக்கு பேசணுமோ, எந்தளவுக்கு காட்டணுமோ அந்தளவுக்கு காமிச்சிட்டேன். அந்த வியூ ஏரியாவும் சரி, சர்ச்சு சரி, இந்த மலையில் ஏறின பகுதியும் சரி, எப்படி வரணும்னு சரி, அந்த வழி எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே காமிக்கணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுறேங்க. ஓகே காய்ஸ், ஓகே ஜவான்ஸ், வீடியோ முடியும் கட்டமாக இருந்துச்சு. அடுத்து ஏர்போர்ட், மெயின் ஏரியா ஏர்போர்ட்டும் உங்களுக்கு வியூ தெரியும், அழகாக தெரியும், பிரச்சனையே இருக்காது. ஸோ இது வரைக்கும் வந்து ஃப்ளைட்டு கிட்டே பார்த்ததில்ல அப்படின்றவங்களாம் வந்து சென்னை வந்ததே இல்லை அப்படின்றவங்களும் சரி, இது வரைக்கும் சென்னை போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னும் சரி, ஸோ ஷேர் பண்ணுறேங்க. ஸோ காட் இஸ் லவ், ஜீசஸ் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட். தேங்க்யூ ஜவான், தேங்க்யூ ஜெயகந்த்.